நம பார்வதீவதையே அரஹர மகாதேவா. ஞானமே வடிவாகிய ஞானமா நடராச பெருமானுடைய திருவருளையும் சித்தாந்த சைவத்தின் ஆதி பரமாச்சாரியார் ஸ்ரீ மெய்கண்ட தேசிக உத்தமருடைய குருவருளையும் திருக்கைலாய பரம்பரை மெய்கண்ட சந்தானம் திருவாவடுதுறை ஆதீனம் ஸ்ரீல ஸ்ரீ 24வது குருமகா சன்னிதானம் அவருடைய குருவருளையும் அடியேன் முதற்கண் முக்கரணங்களால் வணங்குகிறேன். தமிழர்களுடைய தனிச்சிறப்புகளில் ஒன்று காலத்தால் ஒருவர் செய்த உதவியை நினைந்து மறக்காமல் நன்றி செலுத்துறது. நம் வாழ்நாள் முழுவதும் நமக்கு வளங்களை தரும் இயற்கைக்கு நாம் என்றென்றும் நன்றி கடன் பட்டவங்க தான். அதிலும் குறிப்பாக நமக்கு உணவை கொடுத்து வாழ்வை தந்த சூரியனுக்கு நன்றி தெரிவிக்கும் நாள் தான் இந்த தைப்பொங்கல் திருநாள். பொதுவாக சூரியனை இயற்கைன்னு சொன்னாலும் சைவ சமயத்தில் அதற்கென ஒரு தனி சிறப்பு உண்டு. அருக்கன் பாதம் வணங்குவர் அந்தியில் அருக்கன் ஆவான் அறநொரு அல்லனோ இருக்கு நான்மறை ஈசனையே தொழும் கருத்தினை நினையார் கல் மனவரேன்னு திருக்குறுந்தொகையில் அப்பர் பெருமான் நமக்கு இதை அருள் செய்கிறார். சிவபெருமான் அஷ்டமூர்த்தமாக கலப்பினால் ஒன்றாக இருக்கிறார். அதில் சூரியனும் ஒன்று. சூரிய கதிர்களின் உதவியால் தான் இந்த உலகமே இயங்குகிறது அப்படின்னு சொல்கிறது விஞ்ஞானம். அந்த சூரியனுக்கே ஆற்றலை கொடுத்தது நம்முடைய பெருமான் என்பது மெய்ஞானம். அருக்கனில் சோதி அமைத்தோன்னு திருவாசகம் திருஅண்ட பகுதியில் மாணிக்கவாசகர் இதை நமக்கு அருள் செய்கிறார். இன்னும் சிறப்பாக 5 எழுத்துக்கு ஓமை காட்டி விளக்கும் போது சிகாரத்தை சூரியனாகவும் பகாரத்தை அந்த சூரியனின் கதிர்களாகவும், இன்னும் அதில் ஒரு கதிர் தான் நமக்கு குருவாக வெளிப்பட்டு தோன்றி உண்மையை உணர்த்துதுன்னு சொல்கிறாங்கன்னா இதை விட சூரியனின் சிறப்பை வேற யாரால் சொல்லி விளக்க முடியும்? அத்தகைய சூரியன் சைவ சமயத்தை கடந்து எல்லா சமயத்தவர்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு வணங்கும் சிறப்புக்குரியது. இதை உலகம் உவப்ப வல நேர்பு திரிதரு பலர் புகழ் ஞாயிறுன்னு திருமுருகாற்றுப்படையில் இந்த உலகமே மகிழ்ச்சி அடையும்படியாக வானில் வலப்புறம் எழும் பலரும் புகழும் சூரியன்னு நக்கீரர் அருள் செய்திருப்பதன் மூலமாக நாம் தெளிவாக புரிஞ்சுக்கலாம். இது நம்முடைய பாரத தேசத்தில் மட்டும் இல்லாமல் அதை கடந்து எகிப்து போன்ற நாடுகளையும் வணங்கப்பட்டதற்கான ஆதாரமாக எகிப்து அரச குடும்பத்தினர் சூரியனை நோக்கி ஒரு தங்க கிண்ணத்தில் அதன் கிரணங்களை பிடிப்பது போன்ற ஒரு படத்தை ஆதாரமாக காட்டி வரலாற்று ஆராய்ச்சியாளர்கள் சூரியனை முதன்மை கடவுளாக வழிபடும் பழக்கம் எகிப்து நாட்டிலேயும் இருந்ததுன்னு நமக்கு தெரிவிக்கிறாங்க. இப்படியாக உலகில் உள்ள அனைத்து உயிரினங்களுக்கும் வாழ்வியலுக்கும் அருளியலுக்கும் அடிப்படையாக விளங்கும் சூரிய பகவான இந்த நல்ல நாளில் பொங்கலிட்டு வணங்கி அவருக்கும் நமக்கான உணவை படைத்து கொடுத்த உழவர் பெருமக்களுக்கும் அவர்களுக்கு துணை செய்த கால்நடைகளுக்கும் நன்றி தெரிவிக்கும் விதமாக நாம் இந்த தைப்பொங்கல் திருநாளை கொண்டாடுகிறோம். ஏன்னா உணவுன்னு ஒன்று இல்லைன்னா இந்த உடம்பு எப்படி நிலை பெற்று இருக்கும்? உடம்பு நிலையாக இருந்தால் தானே அதை வச்சு பூசை பண்ணி சாமியே நம்ம அடைய முடியும். அப்போது வாழ்வியலுக்கும் அருளியலுக்கும் அடிப்படையாக திகழ்வது உணவு. அந்த உணவையே நமக்கு படைத்து கொடுத்த உழவர்களுக்கு ஆதாரமாக விளங்குவது சூரியன். அந்த சூரியனுக்கு நன்றி தெரிவிப்பதுங்கிறது எவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம். இதைத்தான் நம்முடைய தமிழர் பெருமக்கள் தொன்று தொட்டு ஒரு வழிபாடாகவே இந்த நல்ல நாளில் அமைச்சு கொடுத்துருக்காங்க. அதை நாமும் கடைபிடித்து முறையாக சூரிய பகவானை வணங்கி அவர் அருளை முழுமையாக பெற்று இந்த மண்ணுலகில் வாழ்வாங்கு வாழ்ந்து நிறைவாக இறைவன் திருவடி நீழலை அடைய குருவருளும் திருவருளும் நமக்கு துணை செய்யும். சிவா திருச்சிற்றம்பலம். நம பார்வதீபதையே அரஹர மகாதேவா.